தமிழ் மொழி அழிக்கணுங்க, வேற ஒன்றும் கிடையாது. தமிழனுக்கு தமிழனோட வரலாறு தெரியக்கூடாது. வரலாறு தெரிஞ்சால் தானே நீங்கள் சட்டம் பேசுவீங்க. தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு இருக்குது, பஞ்சாபுக்கு பஞ்சாப் இருக்குது, குஜராத்துக்கு குஜராத் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது இல்லையா? இந்த ஹிந்திக்கு நாடு எங்கே இருக்கு முதல்ல? காமராஜ் என்ன சொன்னார்? நான் படிக்கல, நீங்கள் படிங்க. நம்ம ஜி சொல்கிறாரு, நான் படிக்கல, நீங்கள் படிக்கக்கூடாது. அண்ணாமலை ஐபிஎஸ் நல்ல ஆஃபீஸர் படிச்சிருக்காரு, நல்ல படிச்சிருக்காரு. அது பட் இந்த அறிவு தான் கிடையாது, வேற என்ன பண்ண முடியும்? உலகத்தில் முதலாக பேசின மொழி வந்து தமிழ் மொழி. தமிழ் மொழி வந்து ஒரு தெய்வம் பேசின மொழி. உலகத்தில் இத்தனை எழுத்து யார்கிட்ட இருக்கு? நமக்கு எவ்வளோ பெருமை கூட இருக்கும். நமக்கு 247 எழுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அது ஒரு பெரிய சொத்து நம்மளுக்கு. தமிழில் தான் வந்து 7 ஜெனரேஷனுக்கு பேர் இருக்கு. கணவன் மனைவி, தந்தை தாய், பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, பரம்பரை, செய்யோன் செய்யோன், எல்லாம் பேச முடியும், தமிழில் தான் பேச முடியும். ராஜஸ்தானி மொழி போயிடுச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ராஜஸ்தானில் வந்து 30% தான் வந்து இது பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து அவங்க சட்டசபா இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஹிந்தி வந்துச்சு. தமிழ் தான் வந்து தேசிய மொழி இருக்கணும். வணக்கம். 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 தமிழ்நாட்டோட இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலான வரலாறு கொண்டது வந்து. ஆமாம். இப்போ திரும்பவும் அது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையாக உருவாகி இருக்கு. மத்திய அரசு வந்து ஒரு மும்மொழி கொள்கையை கொண்டு வருது. அது வந்து மறைமுகமான ஒரு கிண்டி திணிப்பு தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஸோ அதை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்போம் அப்படிங்கிறது மத்திய அரசோட ஸ்டாண்ட் ஆகிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? தமிழ் மொழி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, உலகத்தில் முதலாக பேசின மொழி வந்து தமிழ் மொழி. தமிழ் மொழி வந்து ஒரு தெய்வம் பேசின மொழி. தமிழ் மொழி ஒரு எனிம் மொழி. தமிழ் மொழி வந்து ஒரு காதல் மொழி. தமிழ் மொழி வந்து லட்சக்கணக்கான கவிஞர்களோட மொழி. தமிழ் மொழி 3 லட்சம் வார்த்தைகளோட மொழி. கீழே தோண்டினா மொழி தான் கிடையாது, எந்த ஆண்டோட சிம்பல் கிடையாது, மொழி தான் கிடைக்குது. கீழடியில் வந்து எடுத்திருக்காங்க, அதுதான் வண்டர். 7 வண்டர் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து வண்டருக்கு வண்டர். ஸோ இவ்வளோ வந்து பெருமை கூட நம்ம இருக்குனாக்கா, உலகத்தில் நமக்கு எத்தனை எழுத்து வச்சுருக்கோம்? 247 எழுத்து வச்சுருக்கோம். உயிர் எழுத்து 12 உயிர் எழுத்து, 18 மை எழுத்து, உயிர் மை எழுத்து. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 240. உலகத்தில் சொல்கிறேன், நான் இந்தியா பற்றி பேசவே இல்லை. உலகத்தில் இத்தனை எழுத்து யார்கிட்ட இருக்குது? நமக்கு எவ்வளோ பெருமை கூட இருக்கும். நமக்கு 247 எழுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அது ஒரு பெரிய சொத்து நம்மளுக்கு. அந்த சொத்துக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. பாரதியார் 13 மொழி கற்றுக்கினார். 13 மொழி கற்றுக்கினா பரந்தா சொல்கிறாரு, யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல இல்லாத ஏகம் காணும். அடுத்த மொழி கற்றுக்கிறது நம்ம ஒரு லைஃப் நம்ம வர மாதிரி. அது நம்ம வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் தாய்மொழி, 2வது இங்கிலீஷு, அதுக்கப்புறம் என்ன வேணால் படிக்கலாம். ஆனால் நீ இது படிச்சு தான் ஆகணும்னா கிடையாது. அது ஹிந்தியில் என்ன இருக்குது? ஹிந்திக்கு நாடு எங்கெங்கே இருக்குது? ஹிந்திக்கு இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு இருக்குது, பஞ்சாபுக்கு பஞ்சாப் இருக்குது, குஜராத்துக்கு குஜராத் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது இல்லையா? இந்த ஹிந்திக்கு நாடு எங்கே இருக்கு முதல்ல? அப்புறம் இந்த சனாதன் சொல்கிறாங்க, சனாதனுக்கு நாடு எங்கே இருக்குது? எனக்கு தெரியல. இவங்க எதுவுமே அதாவது அவங்களுக்கு ஒரு அடையாளம், அதாவது இதுவே அதில் எத்தனை எழுத்து இருக்குது? அதில் 52 தான் ஹிந்தியில் எழுத்து இருக்குது. அதில் கரெக்டாக பேச முடியுமா? பேச முடியாது. நம்ம தமிழ் மொழி தான் அதை கரெக்டாக பேச முடியும். இங்கிலீஷில் என்ன? இப்போ நான் வரேன்னாக்கா கம்மிங், நான் வரல, நாய் வந்துட்டார், நாய் வரார், அது கம்மிங் தான். கவர்னர் வரார், கம்மிங் தான். ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. நான் அதை வந்து ஒரு ஆண் வரார், வருகிறான், ஒரு பெண் வரார், வருகிறாள். இதுவே வந்து ஒரு நாய் வருது, வருகிறது. இதே நிறைய நாய் சேர்ந்து வராங்க, வருகின்றன். இதே வந்து ஒரு மதிப்புக்குரியவர் வரார், வருகிறாயிர். இதே வந்து நிறையா பேர் சேர்ந்து வரா, வருகின்றன் இர். இந்த பெருமை வேற எந்த மொழியில இருக்கா? கிடையாது. இது வந்து வேற என்ன ஹிந்தியில் சொல்லிட்டோமே, இல்லை இங்கிலீஷில் சொல்லட்டுமே. இப்போ இங்கிலீஷ் ஒரு உமன் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் உமன் சொல்லுவாங்க, ஹிந்தியில் அவுரத் தான் சொல்லுவாங்க. தமிழில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர், இளன், பெண், 7 அதுக்கு வந்து பேர் இருக்கு. வேற எந்த மொழியிலும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் இருக்கு. ஹிந்தியில் வந்து இங்கிலீஷில் ஃப்ளவர் சொல்லுவோம், ஹிந்தியில் வந்து ஃபூல் சொல்லுவோம். இதே வந்து நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா மொட்டு, அரும்பு, போது, அலறு, பூ, மலரு, வி, எதில் இருக்குது? இதில் தான் இருக்குது. வேறு எந்த மொழியிலே கிடையாது.
இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், நான் 7 ஜெனரேஷன் பணக்காரன் இருந்தேன், இல்லை நான் 7 ஜெனரேஷன் ஏழையாக இருந்தேன், இல்லை 7 ஜெனரேஷன் வந்து 7 ஜெனரேஷன் வந்து நான் வந்து ஜமீன்தாராக இருந்தேன், எதுவாச்சும் டாக்டராக இருக்கேன், ஏதோ ஒன்று சொல்லலாம். 7 ஜெனரேஷனோட கிடையாது. தமிழில் தான் வந்து 7 ஜெனரேஷனுக்கு பேர் இருக்கு. எப்படின்னாக்கா என்ன சொல்ல ஃபர்ஸ்ட்னாக்கா கணவன் மனைவி, தந்தை தாய், பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, பரம்பரை, செய்யோன் செய்யோல், எதில் பேச முடியும்? தமிழில் தான் பேச முடியும். வேறு எந்த மொழியிலே கிடையாது. ஏதாவது ஒரு மொழி சொல்லுவோம் கிடையாது. தமிழில் மட்டும்தான் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. அர்த்தம் எல்லாமே தமிழ் கிடையாது. முதல்ல தான் சொன்னேன், 12 வந்து உயிர் எழுத்து இருக்குது. 12 உயிர் எழுத்து இருக்குனாக்கா அது உட்காந்து தான் பேசணும். ஏன்னாக்கா அது உயிருக்கு ஃபர்ஸ்ட் அது ஒரு ப்ரேயர். 18 மை எழுத்து இருக்கு இல்லையா, அது வந்து நில்லி தான் சொல்லணும். ஏன்னாக்கா அது 3 பிரியுது. அதாவது வலினம், மெலினம், இல்லைனம் சொல்கிறோம் இல்லையா, 6 6 6 3 பிரிக்கிறோம் இல்லையா, அது. ஸோ 3 பிரிக்கும்போது என்ன, அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேயர் வந்துச்சு உயிர், ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ். மீதி வந்து 216 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாடலுக்கு, படிப்புக்கு, அதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ வந்து இவ்வளோ பெருமை வந்து எங்கே இருக்குது? தமிழ் மொழிக்கு தான் இருக்குது. ராஜராஜன் சோழனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, படிக்கவே இல்லை. தமிழ் மொழி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ தமிழ் மொழி தெரிஞ்சு ஒரு கோயில் கட்டிருக்கா. இன்றைக்கி உலகமே வந்து பயப்படுறது. எப்படி கட்டினார்? தமிழ் மொழி வச்சு தானே கட்டினார். ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது ராஜான்னு சொல்லுங்க, எப்படி கட்டினார்? ஸோ இவ்வளோ பெருமை வந்து எதில் இருக்குது? தமிழ் மொழியில் தான் இருக்குது, வேறு எந்த மொழியிலும் கிடையாது. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஆதித்த கரிகாரன் வந்து அது ஒரு கல்லணை கட்டியிருக்காரு. அதுதான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வரை ஓடுதுனாக்கா அது எவ்வளோ பெரிய விஷயம். ராஜராஜன் சொல்லலாம் சான்ஸ்கிரிட் தான் டெவலப் பண்ணார். சரி, அதுக்கு எவிடன்ஸ் கேட்பாங்க. எவிடன்ஸ்னாக்கா அதாவது நம்ம அந்த பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அது லிங்கம்னு ஹைட் எவ்வளோ தெரியுமா? 12 அடி. அது ஏன்னா நம்ம உயிர் எழுத்து 18 அடி இருக்குது. பீடம் இருக்கு இல்லையா, அவரோட பீடம் வந்து 18 அடி. 18 அடி. கோபுரோட ஹைட் எவ்வளோ இருக்குது? 216 அடி. ஸோ வந்து அவர் கரெக்டாக அவர் தான் வந்து மொழி வளர்த்திருக்கார். மொழி நாளைக்கு அதாவது அது போயிடக்கூடாது, ஒரு அடையாளம் இருக்கணும். இப்போ கட்டினது பார்லிமெண்ட்டில் என்ன அடையாளம் இருக்குது? ஒன்று அர்த்தமே கிடையாது. ஏன்னா அங்கேயே தான் இவ்வளோ நம்ம எம்பிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, உட்காந்துட்டு கூடை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. அதுதான் ராஜராஜன் சோழனோட வீடு, அதுதான் ஆஃபீஸ், அதுதான் அது கட்டி அவங்க அந்த பீரியடில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்னாக்கா அந்த இடம். சில சொல்லுவாங்க ஒரு இங்கிலீஷ் எல்லாம் வந்து 30 நாள், இல்லை ஹிந்தி வந்து ஒரு மாதத்தில் 2 மாதம் புக் எல்லாம் வருது, அதை வச்சு கற்றுக்கலாம். ஆனால் தமிழ் மொழி 30 நாள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் எல்லாம் கற்றுக்க முடியாது. மிஞ்சி போனால் நம்ம 100 வயசு வாழ்கிறோன்னு வச்சிங்களேன். மிஞ்சி போனால் திருக்குறள் 1330 குறள் இருக்குது. ரெண்டாவது வந்து திருவாசகம் 51 பகுதி 658 பாடல் இருக்குது. இது வந்து 100 வயசு வாழ்ந்தா இவ்வளோ தான் கற்றுக்க முடியும். இதில் வந்து வெறும் வேணால் இவ்வளோ இப்போ அதாவது என்ன சொன்னேன், தமிழ் மொழி வந்து சும்மா தான் 6 மாதம் 1 இயர் இல்லை, இந்த பருவியில் நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்க முடியாது. இந்த 100 வயசு நான் சொல்கிறேன், யாருன்னு சொல்கிறேன் எனக்கு தமிழ் பூரா தஞ்சு போச்சு கிடையாது. ஏன்னாக்கா எவ்வளோ ஆழ்த்திறன் வந்து இருக்குது, அவ்வளோ படிக்கொண்டே இருக்குது. அதுதான் சொன்ன வரலாறு நம்ம படிக்கணும். வரலாறு படிக்கணும்னாக்கா இது சும்மா இந்த ஒரு பருவியில் தமிழோட வரலாறு இந்த ஷார்ட் இதில் வந்து ஒரு பருவிலே மொத்தம் படிக்க முடியாது. அதுக்கு பழைய பருவியும் ஏன்னாக்கா அவ்வளோ ஆழ்த்திறன் வந்து இருக்குது. நான் இங்கே செங்கல்பேட்டு போனேன்னாக்கா எனக்கு 6 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். அமெரிக்கா போனால் 6 மணி நேரம் போக முடியுமா? முடியாது. ஸோ நம்ம எவ்வளோ ஆழ்த்திலே நம்ம போகிறோம் இல்லையா, அது வந்து நம்ம அவ்வளோ டைம் ஆகும். ஸோ வந்து அவளை கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ இதாகும். தமிழ் மொழி இவ்வளோ பெருமை கொண்டது, இவ்வளோ வருடங்கள் வந்து பழமையானது. ஸோ இப்படி ஒரு ஹிந்தி மொழி உள்ள வர்றது வந்து தமிழ் மொழியை அழிச்சிரும். நாங்கள் வந்து ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லை, ஹிந்தி விருப்பப்பட்டவங்க படிக்கலாம். ஆனால் கட்டாயமாக ஹிந்தியை திணிக்கிறது அப்படிங்கிறது வந்து தமிழ் மொழியை அழிக்கிற ஒரு வேலையாயிரும். மற்ற மாநிலங்களில், குறிப்பாக வட மாநிலங்கள் அது மாதிரி நடந்திருக்கு. அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசோட ஸ்டாண்டாக இருக்குது. அது முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா 10,000 கோடி கொடுத்தா கூட நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இவங்களோட ஸ்டாண்ட்? அதான் சார், கண்டிப்பாக அது எந்த மொழி வந்து அதாவது மொழி பொழிக்கணும்னாக்கா அது பேசியே ஆகணும். மொழி யார் வளர்த்தாரு? விவசாயி சொல்லலாம், அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுறதுக்கு இல்லை, நம்மளோட விவசாயி. ரெண்டாவது வந்து நம்ம தேவாரம், மாணிக்கவாசல், திரியான சம்பந்தர், சுந்தரர் எல்லா கோயில் இவங்க தான் மொழி வளர்த்தாங்க. ராஜராஜன் சொல்லணும், அவர் தான் மொழி வளர்த்தாங்க. அது சொல்லலாம். நம்ம ஒன்றுமே செய்யாமல் நான் மொழி பற்றி நாங்கள் வீட்டில் பேசாமல், நம்ம ஸ்கூலில் காலேஜ் கல்வி எல்லாம் பேசாமல் நம்மளே பேசாமல் நம்ம சும்மா வாயோட பேசினே இருந்தால் போதுமா? நம்மளே பண்ணவே இல்லையே, நம்ம அடுத்தவங்க என்ன சொல்லுறது? அதோட பெருமை என்ன? மொழியோட பெருமையாக இப்படி இருக்குது.
நீ படி. நான் திருப்பி திருப்பி சொன்னேன், நம்ம எந்த மொழிக்கு நம்மலாம் வந்து எதிர்ப்பு கிடையாது. ஆனால் எங்கள் தமிழ் தாய்மொழி நான் படிச்சுட்டா உங்களுக்கு பெனால்ட்டி போகிறேன். அது எவ்வளோ தெரிய கீழ்த்தனம் அது. இது வந்து யார் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? யாரெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம மொழி காப்பாற்றனாக்கா கல்வி சின்னது இதுலேருந்து நம்ம வந்து நம்ம திருக்குறள் இருந்தாலே போதும், படித்தாலே போதும், வேற எங்கேயும் தேவை. அவ்வளோ வந்து அருமையான முகட்டை ஒரு கோல்டுக்கு மேலே வச்சிடும். திருக்குறள் இவ்வளோ இருக்குது. நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே. அது அது வந்து கம்பல்சரி வந்து திருக்குறள் படிச்சுனாக்கா ஒரு சட்டைனா எல்லாமே அதில் வந்தது. வீட்டில் எப்படி இருக்கணும், விவசாயம் என்ன பண்ணும், வான் சிறப்புனா என்ன, இது வந்து இவ்வளோ இருக்குது. அது நம்ம ஒன்றுமே எதுவும் பண்ணவே இல்லையே சார். அதான் இப்போ இதில் என்னென்ன சார், இப்போ அதுக்கு உதாரணம் சிலர் சொல்கிறாங்க வந்து இந்தி மொழியை வந்து அனுமதித்த மாநிலங்கள் இருக்குல்ல, இப்போ ராஜஸ்தான், பீகார், இது மாதிரி வட மாநிலங்களில் வந்து பீகார் எங்கெங்கே இந்தியா அனுமதிச்சாங்களோ அங்கெல்லாம் அங்கே இருக்கிற தாய்மொழி பீகாரி குறைஞ்சிடுச்சு, ராஜஸ்தான் குறைஞ்சிடுச்சு, அங்கெல்லாம் இந்திய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் உதாரணமாக வச்சு சொல்ல முடியுமா? அங்கே என்ன நடந்திருக்கு? பஞ்சாப் அதான் சொல்ல, அங்கேயும் அதுதான் சிஸ்டம். என்ன தெரியுமா, தமிழ் மொழி அழிக்கணுங்க, வேற ஒன்றும் கிடையாது. எது மெயின் காரணம் தமிழ் மொழி அழிச்சிடணும். ஏன்னா தமிழ் மொழி தான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து இருக்கு அழிச்சாலும். இது எப்படி எப்படி அழிக்கணுமோ அப்படியே சான்ஸ்கிருதம் நல்லா நீதி கொடுக்குறீங்க. சான்ஸ்கிருதம் 2 பேரும் பேச முடியுமா? முடியாது. ஹிந்தி தான் நீங்கள் நீதி கொடுக்குறீங்க. ஹிந்தியில் வந்து பேசுறதுக்கு ஒரு இதுவே இல்லையே. 52 எழுத்து தான் வச்சுருக்காங்க. எப்படி நம்ம கரெக்டாக பேச முடியும்? அதில் பேச முடியாது. தமிழ் மொழி வந்து உலகத்தில் மொழி பிறந்திருக்க மொழிக்கு கடகால் பேஸ் எதுனாக்கா தமிழ் மொழி தான். இதுல இருந்தால் எல்லா மொழி அப்படி இப்படி எல்லாம் போயிருக்கு. இது நம்ம சொல்லியே, நம்ம இது பண்ணவே இல்லை. சொன்னதானே தெரியும், ராஜஸ்தானி மொழி போயிடுச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ராஜஸ்தானில் வந்து 30% தான் வந்து இது பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து அவங்க சட்டசபா இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஹிந்தி வந்துச்சு. ஸோ ராஜஸ்தானி மொழி போயிடுச்சு. இன்னும் இந்த இது இருக்கு ஒரிசா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா உத்தரப்பிரதேஷ், அவங்கெல்லாம் மொழி அழிச்சிட்டு இப்போ ஹிந்தி வந்துச்சாங்க. நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு எல்லாம் மொழி போயிடும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் தமிழ் மொழி போகாத வச்சிங்களே, அது வேற வச்சோம். ஏன்னா நம்ம எவ்வளோ ஆழ்த்திறந்து வந்திருக்கோம். பாரதியார் என்ன பாடியிருக்காரு, தமிழ்நாடு வந்து ஒரு கல்வி சேர்ந்த தமிழ்நாடு. அவங்க வெளியில என்ன பண்ணிட்டாங்க, அது ஓகே பரவாயில்லை. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி யாரும் சொல்லி வந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் திருப்பி நான் எதுக்கு நான் சொல்றேன், நம்மளுக்கு ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இல்லாதனாலே தான் நமக்கு பிரச்சனை. இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆகும்போது எல்லாம் நம்ம எம்பியில் சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரைக்கோ ஒரு பேச்சுக்கோ இது பண்ணலாம் இல்லையா? நம்ம எதுவும் பண்ணவே இல்லையே. உலகத்தில் மொழிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது தெரியுமா? தமிழுக்கு தான் இது காரைக்குடி. மொழிக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, தமிழ் தாய்வாள். உலகத்தில் இதுக்கு தான் இருக்குது. ஸோ வந்து எல்லாமே எங்கே நீ பார்த்தேன் கோயில், மொழிக்கு ஒரு கோயில் இருக்கா? உலகத்திலே சொல்லுங்க, கிடையாது. தமிழ் தாய் மட்டும்தான் இருக்கு. பாட்டு தமிழ் தாய்வாள் பாட்டு, அது நம்ம இதுக்கு தான் இருக்குது. ஸோ வந்து எவ்வளோ பெருமை கூட இருக்குது வந்து தமிழ் மொழி. நாங்கள் ராமசாமி, கந்தசாமி எல்லாம் போயிருப்போம், இங்கே இருக்க போகிறதே இல்லை. ஏன்னா இங்கே என்ன இருக்க போகுது? தமிழ் மொழி. தமிழ் மொழினாக்கா அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா இல்லையா? நம்ம பேசலைன்னா கண்டிப்பாக மொழி எத்தனையோ மொழி போயிடுச்சு. ஆனால் வந்து நம்ம தமிழ் மொழி இத்தனை வருஷம் தாண்டிட்டு நிற்குதுனாக்கா அந்த மொழி நீங்கள் அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கா, அது பெரிய திட்டம். 1981 வந்து அதாவது வந்து ஸ்ரீலங்காவில் அந்த ஒரு லைப்ரரி இருந்தது. அது அங்கே ஆளே கிடையாது. 81 ஆளே கிடையாது. லைப்ரரி க்ளோஸ் வந்து எரிச்சிட்டிங்க. ஆளே கிடையாது. அங்கே லட்சக்கணக்கான நூல் அங்கே இருந்திருக்கு, லட்சக்கணக்கான நூலி சூடி இருந்திருக்கு. என்ன பண்ணி அதான் வரலாறு அழிச்சுட்டா நீங்கள் சட்டமாக பேச மாட்டீங்க. அதுதான் சொல்கிறோம். இங்கே நம்ம என்ன காமராஜ் என்ன சொன்னார், நான் படிக்கலை நீங்கள் படிங்க. நம்ம சொல்கிறாரு, நான் படிக்கலை நீங்கள் படிக்கக்கூடாது. என்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஆகி போச்சுனாக்கா என்ன ஆகும்? காமராஜ் வந்து அவங்களுக்கு கல்வி மட்டும் கிடையாது, சாப்பிட போடுங்கப்பா, அந்த மாதிரி பண்ணுறாரு ஒரே ஆள் நமக்கு வந்து காமராஜ். அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அங்கே ஸ்ரீலங்காவில் அதாவது தமிழனுக்கு தமிழனோட வரலாறு தெரியக்கூடாது. நீங்கள் வரலாறு தெரிஞ்சால் தானே நீங்கள் சட்டம் பேசுவீங்க. வரலாறு அழிச்சிட்டா 81 ஸ்ரீலங்காவில் ஏஷியாவில் வந்து பெரிய லைப்ரரி நூல் அந்த இது பார்த்தீங்கன்னாக்கா அது கொளுத்துட்டிங்க. அங்கே ஆளே கிடையாது. 81 இந்த 2020 புது கல்வியில் என்ன பண்ணிட்டாங்க, மகாத்மா காந்தியோட என்ன நல்ல காரம் என்ன பண்ணிட்டான், இந்த சிலபஸ் எல்லாம் எடுத்துட்டான். நம்ம அங்கே ஹடப்பா சொல்கிறோம், சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிறோம் இல்லையா, அது என்ன பண்ணிட்டாங்க, அது அழிச்சிடும். அங்கே சரஸ்வதினு எடுத்தோன்னா சரஸ்வதிக்கு இந்துக்கு என்ன ஏன் சம்பந்தம்? இந்து வேலி தான் இந்து இருக்குது. ஹடப்பா சொல்லுவாங்க அதுக்கு.
தமிழோட நாகரீகம் வந்து அங்கேருந்து தான் எல்லாம் அங்கே வெறும் இருந்திருக்கு. இங்கேருந்து மடகாஸ்கர் வெறும் போயிருக்கு. சரஸ்வதி எங்கேருந்து போயிடுச்சு வந்துச்சு, அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ இதில் வந்து இந்த 20 புது பாலிசியிலே வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன, புது அந்த பாலிசி பிரகாரம் கரெக்டாக இது தமிழ் மட்டும், அதாவது ஹிந்தி மட்டும் பண்ணல, அதுக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரலாறு இருக்கு இல்லையா, அவ்வளோ மாற்றுறாங்க. காந்தியோட இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த நம்ம என்ன சொல்லணும்னாக்கா, 3ஆவதுல வந்து ஃபஸ்ட்டு என்ன 10வது போர்டு இருக்கும், எக்ஸாம் இருக்கும். இப்போ அப்புறம் +2 அன்றைக்கி அது ஒன்றே இருக்கும். இப்போ 9வது வரும்போது 10வது வந்து போர்டு வருது, எக்ஸாம் வருது, அவ்வளோ கேர்ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ 3வது வந்து போர்டு, 5வது போர்டு எக்ஸாம், 8வது போர்டு எக்ஸாம், 10வது போர்டு எக்ஸாம், 12th போர்டு எக்ஸாம். அதுக்கப்புறம் காமனாக நீ காலேஜ் ஒரு காலேஜ் செய்யணுனாக்கா திருப்பி ஒரு எக்ஸாம். நாங்கள் அவங்க வந்து போர்டு எக்ஸாம் வச்சுட்டே மொத்தம் வந்து அவன் படிக்கவே மாட்டான். அது கல்வி வந்து இது அழிக்கிறதுக்கு திட்டம். ஏங்க பசங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம் சின்ன வயசுலேருந்து அவங்க இத்தனையும் போர்டு வச்சானாக்கா அவங்க என்ன பண்ணுவான், படிக்கவே மாட்டாங்க. இவ்வளோ வந்து என்ன சொல்கிறாங்க கஷ்டமாக அவங்க பசங்க என்ன, அவங்க அந்த சரி 10வது இருந்துக்க ரொம்ப ஏற்கனவே எப்படி இருந்தது, 10வது +2 அதுக்கப்புறம் காமன் ரைட், அது நீட் வேறு எடுத்து அது வரை ஸ்பாயில் பண்ணியாச்சு. அது ஒரு பக்கம் இருக்காது. பசங்களோட சின்ன வயசுல போர்டு 3 வயசு அவங்க என்ன தெரியும் அவங்களுக்கு, அங்கேருந்து போர்டு 3வது ஒன்று, 5வது ஒன்று, 8வது ஒன்று, 10வது ஒன்று, அப்புறம் வந்து +2 ஒன்று, அதுக்கப்புறம் காமனாக இவ்வளோ நாள் படிச்சிருக்கே அதெல்லாம் வேண்டாம், இன்னொரு எக்ஸாம். நாங்கள் இதில் பண்ணிட்டா என்ன ஆகும், அது பசங்க எப்படி படிப்பாங்க? இதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு தான். படித்தா கல்வி வந்து நான் சொல்ல, பாரதியார் வந்து 13 மொழி கற்றுக்குன்னு சொன்னார். அவர் தான் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம நாடு வந்து கல்வி சேர்ந்த தமிழ்நாடு. இதெல்லாம் அழிக்கணும் தான் திட்டம் தான். ஏன்னா நம்ம படித்தாச்சுனாக்கா நம்ம வந்து படிப்பு தான், கல்வி தான் நமக்கு தேவை. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, 1330 கோட்டில் இருக்கு இல்லையா, 133 அதிகாரம், 40வது அதிகாரம், 40, 41, 40 கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை. ஸோ கல்வி படித்தனால என்ன பெனிஃபிட், நீங்கள் படிக்கல பக்கத்து வச்சிருக்காரு, கல்வி கல்லாமை 40, 41, 42, 40 அதிகாரம், கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை. நீ படித்தனால என்ன உனக்கு பெனிஃபிட், நீ படிக்கலைனால என்ன பெனிஃபிட். அப்புறம் அறிவு, அதாவது படிப்பு வேறு அறிவு வேறு. படித்தனால படிப்பு என்னாக்கா வெளியிலேருந்து உள்ளே வரும், அறிவு உள்ளேருந்து வெளியில் போகும். படிப்புக்கு அறிவுக்கு இந்த நம்ம தான் அழகான நம்ம இப்போ இருக்கு அண்ணாமலை IPS நல்ல ஆஃபீஸர் படிச்சிருக்காரு, நல்ல படிச்சிருக்காரு அது. பட் இந்த அறிவு தான் கிடையாது, வேறு என்ன பண்ண முடியும். அவர் வந்து தமிழில் பேசிட்டு அதாவது நீங்கள் ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ இந்த கீழ்த்தனம் அது, நம்ம எதில் சாப்பிடும் அதில் துப்புனா என்ன ஆகும். ஸோ இது வந்து ஒரு கல்வி வந்து என்ன சொன்னால் நம்ம அழகான கல்வி வந்து அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டம். அதிலே வந்து தமிழ் மொழியா அது எல்லாத்துக்கும் மேலே. டாக்டர் அப்துல் கலாமுக்கு வந்து ஹிந்தி தெரியாது, தமிழ் தான் தெரியும். அவர் பெரிய சயின்டிஸ்ட். ஐன்ஸ்டைனுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. எல்லா உலகத்தில் வந்து இது இருக்குது. ஸோ இவ்வளோ பெருமை எங்கே இருக்குது, தமிழில் இருக்க. நம்ம சொல்லணும் இந்த மாதிரி அவர் தமிழில் படிச்சுதான் எத்தனை லாங்குவேஜ் படி, அது வேறு விஷயம். இந்த மொழியில் தான் நீ இது படித்து தான் ஆகணும். அந்த சட்டம் வந்து பெரிய வந்து என்ன சொல்ல ஒரு கீழ்த்தனம். இதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து சிலரே வந்து இதை ஆதரிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப அண்ணாமலை மாதிரி சிலர் வந்து ஹிந்தி வரட்டும் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருந்தே ஆதரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வடநாட்டுல இருந்து நிறைய பேர் ஹிந்திக்காரங்க இங்க வேலைக்கு வராங்க. ஸோ அவங்க வந்து இங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கணும்னா தமிழர்கள் வந்து ஹிந்தி கத்துக்கணும். ஆமா, கரெக்ட் தான். அவங்களுக்கு இங்கே வந்து வேலையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி பாத்ரூம் எந்த பக்கம் இருக்குது எல்லாம் சொல்லணும். அதுக்கு தமிழ் வந்து நாங்கள் சொல்லிக் கொடு, அது வந்து ஹிந்தி அதுக்கு தான் படிக்கணுமா. அங்கே வந்து ஹிந்தி தான் நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும். தெரியாத அவங்களுக்கு அங்கே வேலை. அப்போ ஏன் இங்கே வேலை உடனே கூடி ஆளுங்க வந்து இங்கே எதுக்கு வந்திருக்காங்க, அப்புறம் ஹிந்தி தானே தெரியும் அவங்களுக்கு. அவங்க ஹிந்தி அங்கே தெரிஞ்ச போது அப்போ ஏன் இங்கே வேலைக்கு வரோம். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு 1.5 கோடி, இப்போ நமக்கு 8 கோடி 10 கோடி நம்ம மக்கள் இருக்கு. அதாவது அவங்களுக்கு 1.5 கோடிக்கு நாங்கள் வந்து நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் சொல்லி இது வந்து நான் சொன்னேன், இது நம்ம இதோட மோசமான ஒரு இதுவே கிடையாது. நம்ம தாய்மொழி இருக்கு, அவ்வளோ அழகான மொழிக்கு அவங்க தேவை இருக்கு, நீ கற்றுக்கிட்டோமே, அதில் ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக படிச்சுதான் அப்படின்னு கிடையாது. நான் எங்கே போகிறேன், அதுக்கு அங்கே போய் அங்கே கற்றுக்கலாம், அது வேறு விஷயம். அவங்க வேலை அங்கே வேலை இல்லாமல் தானே இங்கே வராங்க. அவங்க ஹிந்தி நல்லா தானே படிச்சிருக்காங்க, அப்புறம் ஏன் அவங்களுக்கு அங்கே இருக்க வேண்டியதானே. நம்ம பாட்டு இங்கே நல்லா தான் இருக்கும். நம்ம தமிழ்நாடு வந்து இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது.
அவங்களுக்காக வந்து இது பண்ணிக்கணும், அது சரியில்லை. அது வந்து இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்க அங்க வந்து பானிபூரி விற்கிறாங்க, சில கடைகள் வச்சிருக்காங்க. ஆமா. இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம பொருள் வாங்கணும், பானிபூரி வாங்கணும்னா நம்ம தமிழ்ல கேட்டா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதுக்காக நம்ம ஹிந்தி படிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் தமிழ் கற்றுக்க மாட்டானா? இதே வந்து கேள்வி அவங்க தமிழ் சொல்லுவேன். அதான் எங்கே வந்து எனக்கு தேவை இருக்குன்னாக்கா, நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன். நான் இங்கே தான் ஃப்ரான்ஸ் போகிறேன். ஃப்ரான்ஸு போயாச்சுனாக்கா அவங்களுக்கு போய் ஏன்பா நான் வந்து இந்தியாவில் எங்கள் மொழி ஹிந்தி மொழி கற்றுக்கிறாங்க, உள்ட்டா தானே அது. நான் இப்போ எனக்கு என்ன தேவை, இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறேன்னாக்கா அந்த மொழி கற்றுக்கு தான் ஆகணும், அந்த மொழி நான் பேசி தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் அது வேறு வந்துடும், அது பெரிய ஒரு இது கிடையாது. ஆனால் அதுக்கு உள்ட்டா இல்லை, நீ அவங்களுக்கு வசதிக்காக நம்ம வந்து அவன் ஹிந்தி போயிடுனாக்கா இதோட பைத்தியக்காரங்க எவன் இருக்கும். அவங்க தேவை இருக்கு, அவங்களுக்கு தேவை அவங்க தமிழ் பேசணும். வட மாநிலங்களுக்கு போகிறோம், போகும்போது தமிழ்நாடு கும்மிடி பூண்டி தாண்டுனா வந்து அவங்க ஹிந்தியில் திட்டுவாங்க, நமக்கு என்ன திட்டுறாங்கன்னு தெரியாது, நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி இது கீழ்த்தனம் பண்ணுறாள் தமிழன் கிடையாது, யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டான். ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இல்லையா, இதே இங்கே தான் சொன்னேன், எங்கள் 3 பேர் 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க தவிர வேற ஒன்றும் கிடையாது. உலகத்தில் பேசுகிற மாதிரி எழுத முடியாது, எழுதுகிற மாதிரி பேச முடியாது. ஆனால் உலகத்தில் ஒரே மொழி தான் நம்ம தமிழ் தாய்மொழி தான், பேசுகிற மாதிரி எழுத முடியும், எழுதுகிற மாதிரி பேச முடியும். அதுக்கு என்ன சொல்லுவோம்னா மயங்கா மருவின் எழுத்து முறை. திரும்பி நான் இந்தியா பற்றி பேசலை, உலகத்தை பற்றி போனேன். ஒரே மொழிக்கு தான் இருக்குது பெருமை, யாருனாக்கா தமிழ் தாய்மொழிக்கு தான் இருக்குது. வெளிமாநிலங்களுக்கு போகிறோம், ஸோ நீங்கள் இப்போ ஒரு வேலையாக போகிறோம், அங்கேயே இருக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாநிலங்களில் போய் அந்த மொழியை கற்றுக்க போகிறோம். ஒரு சுற்றுலா மாதிரி போகிறோம், உடனே திரும்பிட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இணைப்பு மொழி ஆங்கிலம் இருக்குது, அதை நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஹிந்தி எடுக்கிறவங்களோட வாதமாக இருக்குது. ஆமாம். இப்போ உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் சொல்ல முடியுமா? நீங்கள் இப்போ பஞ்சாப்லேருந்து இங்கே வந்து இருக்கீங்க, நீங்கள் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க, இங்கே தமிழர்களோட உங்களோட உறவு எப்படி இருக்குது? ஆக்சுவலி நான் ஸ்கூலில் வந்து படிக்கலை, பக்கத்து வீட்டில் இருக்க எங்கே ஸ்கூலுக்கு போகிறான் அங்கே எப்படி சேர்த்து விட்டுருவாங்க. ஏன்னா என்ன படிப்பு அது அந்த இதுலேருந்து ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து அங்கே நாங்கள் படித்தது சவுகார்பேட் ஹிந்தி ஸ்கூலில் தான் படித்தோம், ஒன்றுமே தெரியாது. அப்போ வந்து அந்த +2 எல்லாம் கிடையாது. 10வது படித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அப்படி ஏன் அப்போ இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ தான் வந்து சரி இது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது இது பண்ணும்போது அது வந்து உள்ளுக்குள்ளே என்ன ஆகுனாக்கா தமிழோட பெருமை அப்படி பேசி வந்து தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் கற்றுக்குது. இதில் லட்சக்கணக்கான நூல் இருக்குது. இங்கே ஒரு டேபிளில் வந்து அப்படியே வந்து ஹிந்தியில் இருக்க நூல் வைங்க, பக்கத்தில் தமிழில் வைங்க, அப்படியே அடுக்குன்னு இருந்தால் தமிழில் மட்டும்தான் லட்சக்கணக்கான அப்படியே நீ நூல் அடுக்கிட்டே போனீங்கன்னாக்கா மேலே அடுக்கணும் ஒரு பீரியடுக்கு அப்புறம் வானமே தெரியாது, அவ்வளோ நூல் இருக்குது தமிழில். அதனால வந்து மொத்தம் தமிழ் தெரிஞ்சு போச்சு அது பண்ணி யாருனாலே சொல்ல முடியாது. அவங்களும் குரு யார் நம்மளுக்கு? கம்பன், திருவள்ளுவர், சேக்கித்தார், விருமாமுனிவர், தாயுமானன், வள்ளலார், உமர்புலர், பட்டுக்கோட்டையார், இளங்கையார், பாரதியார், பாரதிதாசன், இத்தனை குரு வச்சிருக்கோம் நம்ம. பாரதிதாசனா பாருங்க, வடமொழி புகழ்தினம் தமிழ் வாய், எதிர் வர்க்காரின் காதலில் உமிழ் வாய். வடமொழி வந்து நம்ம அழிக்கிறதுக்குன்னு வந்தது, பாரதிதாசன் பாடியிருக்காரு, அப்போ பாடியிருக்காரு. அது வந்து அதான் மொழி இருக்கிற காம்படிஷன் வேறு. அதாவது நீ உங்கள் மொழி பெருமை சொல்லு, நான் எந்த மொழிக்கு குறை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா மொழி நானும் வந்து உருவாக்கலை, இயற்கையோ மண் மொழி காப்பாற்ற வேண்டிய வேலை நம்மளோட வேலை. நம்ம இங்கே வரும்போது நம்ம மொழி எப்படி நம்ம கையில் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க நம்மளோட வேலை, நம்மளோட டியூட்டி. ஏன்னா இயற்கை நான் உருவாக்கலை, எது நான் உருவாக்கலையோ அது அழிக்கிறதுக்கு என்கிட்ட ரைட்ஸ் கிடையாது. ஸோ இவ்வளோ வந்து மொழி வந்து தமிழ் மொழி இருக்குது நம்ம கையில், எப்படியோ அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே கொடுத்து தான் ஆகும். தொழிலுக்காக ஒரு வாழ்க்கை தேவைகளுக்காக ஒரு மொழி கற்றுக்கிறது வேற. நீங்கள் அதை தாண்டி தமிழ் மேலே ஒரு பெரிய பற்று உள்ளவராக இருக்கீங்க, தமிழ் மேலே தமிழ் இலக்கியங்கள் அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அதாவது இப்போ நான் இயற்கை காதலர், இயற்கை தான் எனக்கு நம்மளோட இயற்கையில் நம்ம சின்ன வயசில் இங்கே வரும்போது எனக்கு வயசு 18. இங்கே வரும்போது எனக்கு தண்ணி போய் சாப்பிடாம 2 மாதம் இருந்துடலாம், தண்ணி குடிக்காம 15 நாள் கண்டிப்பாக இருந்துடலாம். ஆனால் காற்று இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்கிறது பெரிய விஷயம். இது சின்ன வயசில் புரிஞ்சு போச்சு. இந்த எல்லை இருக்கு இல்லையா, இந்த எல்லை தான் ஒரு ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி இருக்கலாம். இது சின்ன ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி, பெரிய கார்டன் தான் பெரிய ஃபேக்ட்ரி. ஸோ இது வந்து நம்ம சின்ன வயசுல தெரிஞ்சு போச்சு. இது இல்லாமல் நமக்கு ஆக்சிஜன், நம்ம கார்பன் டை ஆக்சைடு விடுறோம், அது வந்து நம்ம ஆக்சிஜன் கொடுக்குது. அதுக்கு ஒரே வழி இது காடு தான். இது ஒரே வழி என்னன்னாக்கா இயற்கைனாக்க ஒன்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம மொழி பொறுத்தவரை சின்ன வயசுல புரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் டெவலப். அதுக்கப்புறம் அருமை இவர் கேட்குது, ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற, நூல் படிக்குது. இப்போ 1330 குறள் இருக்கு இல்லையா, அது நான் வந்து ஓலை சூழலில் எழுதியிருக்கேன்.
கவர்மெண்ட் வீட்டில் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க, அது வேற விஷயம். அது கரோனா பீரியடில் எழுதுறது, அது எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ அதோட அருமையை தண்ணி போச்சு. தமிழ் மொழி தான் சொன்னேன், தெய்வம் பேசுகிற மொழி. இது வந்து டெய்லி நம்ம வீட்டில் தமிழ் தான் பேசி ஆகணும். ஏன்னாக்கா வீட்டில் இன்னைக்கு அது நம்ம தெரியாமல் வேற மொழி வந்துன்னே இருக்கு. நான் தமிழில் பேசினா எனக்கு அதாவது நான் கீழேருந்து வந்த மாதிரியும், ஹிந்தியில் இங்கிலீஷில் பேசினா நான் ஏதோ மேலேருந்து வந்த மாதிரியும், இங்கிலீஷில் பேசினா அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டப் பண்ணிட்டாங்க. அதுதான் ஸ்கூல் காலேஜில் நீ தமிழில் பேசாதீங்க அவ்வளோ வச்சுருக்கோம். ஸோ தமிழில் பேசினா இங்கே கீழே வர மாதிரி, இங்கிலீஷில் ஹிந்தியில் பேசினா அவங்க தான் இன்னும் மேலேருந்து வந்த மாதிரி நம்ம கூட மைண்ட் செட்டப் எடுத்து வந்துட்டாங்க. அது எடுத்து தூக்கு தூரம் போடணும். நம்ம எல்லாரும் என்ன சொன்னாக்கா எல்லாரும் நம்ம ஒன்று தான். தமிழ் மொழி இருக்கத்தில் மொத்த மொழிக்கு கடக்கால தமிழ் மொழி தான் இருக்குது, வேறு இதிலே கிடையாது. ஒன்ஸ் எனக்கு புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ உங்களை மாதிரி பிற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவங்க தமிழை கற்றுக்கிறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்குது? ஒன்றும் கிடையாது. உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சிடணும், ஏன் பிடிக்கும். நான் தான் முதல்ல ஸ்டார்டிங்லேயே தான் சொன்னேன், பசங்களுக்கு சொல்லணும், ஏப்பா இதில் படித்தா இப்படி இருக்குது, இது படித்தா இப்படி இருக்குது, நீ கரெக்டாக நீ ஒழுங்காக நீ பேசுகிற மாதிரி இருக்கியா, தமிழில் பேசினா தான் அது ஆண்டி அங்கிள்னா முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு அம்மா அப்பா அண்ணா அண்ணி அக்கா ஐயா ஆத்தா அப்பத்தா அம்மம்மா ஐயா ஆண்டவனே வீட்டுக்கு வந்துடுவார். இத்தனை வார்த்தைகள். ஏன்னா இதில் உயிர் இருக்குது. அதை பாரு, இதுக்கு ஒவ்வொரு இதுக்கு தான் அதில் வந்து அர்த்தம் இருக்குது. உயிர் எழுத்துனாக்கா அந்த அந்த எழுத்துக்குள்ளே உயிர் இருக்குது. சும்மா இது இப்போ என்ன சொல்கிறாங்க, இது பண்ணல. அந்த உயிர் எழுத்து அதை கரெக்டாக 12 தான் வந்திருக்குனாக்கா அது 12 கரெக்டாக 12 தான் எப்படி வந்தது உயிர் எழுத்து? இயற்கை வந்து எல்லா தாவரமும் இருக்கு இல்லையா, 12 மணி நேரம் தான் ஆக்சிஜன் கொடுக்குது. போதி மரம் என்ன சொல்கிறாங்க, புத்தருக்கு போதி மரம்க்கு அடியிலே தியானம் செஞ்சு ஞானம் அடைந்தார் புத்தர். ஸோ சில வந்து நைட்டில் கூட வந்து இது கொடுக்குது, ஆக்சிஜன் கொடுக்குது சில தாவரம். பட் 12 தான் அந்த உயிருக்கு 12 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்குது. அதுதான் 12 உயிர் எழுத்து. அதுக்கப்புறம் 18, அதுக்கப்புறம் 216 வந்து இது. இவ்வளோ எழுத்து வந்து என்ன சார், திருமுருகன் ஆற்றுப்படை 317 வரி இருக்குது. தூக்கம் வரலையா, அது சும்மா கிடையாது. ஏன்னா அதில் உயிர் இருக்குது. நீங்கள் படிக்க தேவையில்லைங்க. திருமுருகன் ஆற்றுப்படையில் சின்ன புக்கு தான், வெள்ளை எதிர்க்கு தான் இருக்குது. அதை எடுத்து சும்மா தலைக்கீழ அப்படி அப்படியே தலைக்கீழ கிட்ட வைங்க, அது தானாக தூக்கம் வரும். இது வந்து ப்ராக்டிக்கல். இது வந்து சும்மா கிடையாது. ஏன்னா அது வந்து அவ்வளோ வந்து ஏன்னா திருப்பி என்ன சொல்கிறேன், அதில் இந்த எழுத்தில் உயிர் இருக்குது. அதுதான் நம்ம உயிர் எழுத்துன்னு அப்படியே வருது. இது வந்து வேற எந்த மொழியும் நம்ம நான் சொன்ன அடுத்த மொழியோட காம்படிஷன் தான் பண்ணுறேன் தவிர நான் அடுத்த மொழியோட நான் வந்து குறை சொல்ல. தமிழ் தாய்மொழியிலே நான் வந்து பெருமையை சொல்கிறேன். நீ உங்கள் பெருமையை சொல்லு. இந்தி திணிப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சு. உதாரணமாக காந்தி வந்து தான் முதல்ல சென்னையில் வந்து தட்சிண பாரத் இந்தி பிரச்சார சபாவை ஆரம்பிக்கிறார். அவரோட நோக்கம் என்னன்னா, இந்தியா வந்து பல்வேறு மொழிகள் பல்வேறு சமூகங்களால் பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க ஒரே மொழி இருந்தது, அது ஒரு ஒருமைப்பாட்டை உருவாக்கும் அப்படிங்கிறது அவரோட எண்ணமா இருந்தது. இன்னைக்கும் இந்திய திணிக்கிறவங்களோட எண்ணம் அதான் தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு இந்தியா முழுக்க ஒரு மொழி இருக்கிறது இந்தியா ஒருங்கிணைக்கும் நினைக்கிறீங்களா? இந்தியா வந்து அதாவது ஒரு மொழிக்கு அடிமை கிடையாது. எப்படி அவங்க எல்லாம் பழைய மொழி இருக்காங்க. இங்க பழைய மொழி சேர்ந்துதான் நம்ம சொன்னா இந்தியா இது மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ். நம்மளுடைய மியூசியம் வந்து ஒரு லாங்குவேஜ். இங்க எல்லா மொழியுமே இருக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன, இவங்கக்கிட்ட பிஜேபிக்கு என்ன ஹிந்து முஸ்லீம் டாபிக்கு அது இருந்தாலே போதும், வாழ்ந்துடலாம். ஆனால் அவங்களோட அருமை இவங்களுக்கு தெரியாது. எது ஹிந்து முஸ்லீமுக்கு வேற இல்லையா, ராமர் இப்போ அதை ஒரு இதாகி போச்சு, அது போட்டாச்சு. ஒரு பாடிக்கு முஸ்லீம் வந்து ஒரு பாட்டு, ஒரு பாடி ஒரு பாட்டு. முஸ்லீம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு இதில் ஒன்று பண்ணுவே இல்லையா? இல்லை சிக்கிசம் ஒரு பாட்டு, தமிழன் ஒரு பாட்டு. ஆனால் தமிழன் தான் இருக்கிறதுல வந்து ரொம்ப பழசு. இது வந்து வெளியே பகத்சிங் தெரியும், பாரதியார் தெரியாது, வீரபாண்டியன் கட்டுவார், மருது பாண்டியர், வேலு நாச்சியார், திருப்பூர் குமரன் யாருக்கு தெரியும்? தெரியாது. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னாக்கா சென்ட்ரலில் வந்து மேனேஜ் பண்ணுறது எல்லாம் வந்து வடமொழி, அதாவது நார்த் இந்தியன்காரன் தான். தமிழ்நாட்டுக்காரன் தான் ஒன்றுமே அந்த இதுக்கு வந்து ஒன்றும் பண்ணவே இல்லையா? அதான் பகத்சிங் தெரியும், பாரதியார் படி தெரியாது, வீரபாண்டியன், மருது பாண்டியர், விஓசி பிள்ளை, இத்தனை எல்லாம் இருக்காங்க. யாருக்கு தெரியும்? தெரியாது. இது வந்து அப்படியே வந்து அது என்ன பண்ணிச்சுன்னா அமுக்கி இன்னைக்கு வந்து பேசுவார். நம்ம அழகான ஆளுநர் கவர்னர் அவருக்கு வந்து மேலே தமிழ்நாடுல அவங்க ஜியோ போடுவாங்க இல்லையா, அவங்க இங்கே வரும்போதே அவங்க என்ன சொல்கிறாரு, அதான் வந்து அவர் ஜியோவில் போட்டிருப்பாங்க,
அவர் வந்து தமிழ்நாடு, அவரே வந்து தமிழ்நாடு கிடையாது சொல்லுங்க. இப்போ எவ்வளோ தூரம் பாருங்க, தமிழ்நாடு கிடையாது, சிலப்பதிகாரம்ல தமிழ்நாடு படி போட்டிருக்கியா, நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு சொல்லக்கூடாதுன்னா எவ்வளோ தெரிய வந்த ஒரு இது இருக்கு. ஸோ இது வந்து எல்லாம் அழிக்கிறதுக்கு தமிழ்நாடு சொல்லக்கூடாது. நாளைக்கு நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வேஷ்டியெல்லாம் கட்டக்கூடாது, பேண்ட்டு தான் நீங்கள் போட்டாகணும் சொன்னீங்கன்னாக்கா எவ்வளோ அசிங்கம் அது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு மொழியை திணிக்கிறது வந்து இந்தியாவோட ஒருமைப்பாட்டு வலு சேர்க்குமா இல்லை அதை சிதறடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லிருக்கும். மொழி போயிடுங்க. நம்மளுக்கு என்னங்க, தமிழனுக்கு வேறு அடையாளமே கிடையாது. தமிழனுக்கு என்ன அடையாளம்? தமிழுக்கு ஒரே ஆனால் தமிழ் மொழி தான் அவரோட அடையாளம். நம்ம சொல்கிற மாதிரி தமிழ் அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஆழ்த்துலேருந்து வந்திருக்கு. ஏன் நான் இயற்கையில் இருக்கிறனால ஒட்டு செடி தெரியும் இல்லையா, ஒட்டு செடி கீழே சுண்டைக்காய் இருக்கும், மேலே கத்திரிக்காய் இருக்கும். எது மீதி மொழி ஆல்மோஸ்ட் அதுதான். ஆனால் தமிழ் மொழி வந்து ஒட்டு செடி கிடையாது. அது எங்கேருந்து வந்திருக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு கண்டுபிடிக்கும் எங்கேருந்து வந்தது. ஸோ வந்து இவ்வளோ அதோட வேர் எங்கே இருக்கு தெரியாது. இதே மாதிரி மொழி வந்து நீங்கள் என்ன தான் கட் பண்ணுங்க பரவாயில்ல, தமிழ் மொழி எனக்கு கீழேருந்து வருது. அது நான் ஒரு இடத்த கட் பண்ணிடுறேன், எல்லாம் இப்போ தமிழ் பேசக்கூடாது. ஆனால் திருப்பி அதுதான் மொழிக்கும். இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ்நாட்டோட தொடர்ச்சியான போராட்டம் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? போராட்டம் சார், அது கரெக்டு தான் சார். அது போராட்டம்னாக்கா எங்கள் மொழிக்கு வந்து நாங்கள் வந்து காப்பாற்றி தான் ஆகணும். இந்த போராட்டம் கிடையாது. இதில் வந்து எத்தனை பேர் வந்து உயிர் கொடுத்துட்டாரு. இந்த போராட்டம் வந்து அதாவது பகத்சிங் வந்து மண்ணு பாரதியார் மொழிக்கு உயிர் விட்டார். ஸோ இது வந்து போராட்டம் கிடையாது. எங்களோட அந்த மொழி வந்து எல்லாம் அதான் சார். நம்ம நெல்சன் மண்டேலா என்ன சொல்லுவார், ஒரு இனத்தை அழிக்கணும்னாக்கா அவங்களுக்கு சிம்பிளாக வந்து மொழி அழிச்சிடணும். ஒரு இனத்தை அழிக்கணும்னாக்கா மொழிக்கு அதாவது அவங்க மொழி அழிச்சிட்டா அதை அழிச்சிடலாம். இவ்வளோ வந்து இருக்குது. ஸோ அதான் வந்து மொழிக்கு அழிச்சா மூஞ்சி போச்சு வேலை. நமக்கு என்னன்னு தெரியாது. நம்ம எல்லாம் தான் சார். இது வந்து பேசினி பாருங்க, கீழே அந்த 2020 அந்த இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மாற்றிட்டு வராங்க. ஏன் மாற்றணும்? காந்தியோட நல்ல காரியமெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு சொல்லுவாங்க காந்தி ஷர்ட்டே போடலை, ஷர்ட்டு போடாதனாலே அவருக்கு குழுக்க நல்லா வந்து அவருக்கு காய்ச்சல் வந்து எழுந்துட்டாருன்னு சொல்லுவோம். இப்படி வந்து எல்லாம் மாற்றிடுவோம். ராஜராஜன் சொல்லுங்க, பாரதியாருக்கு கொன்னுனாங்க. அது வெளில யாருக்கு தெரியாது. மொழிக்கா பாரதியார் வந்து மொழிக்கு உயிர் கொடுத்தாரு, அவருக்கு வந்து கொன்னாங்க, யாருக்கு தெரியாது. பிரபாகரனுக்கு மொழிக்கு காப்பாற்றாரு, மொழி வந்து இருக்கணும்னு சொல்லி பண்ணோம், அவருக்கு கடைசி டெரரிஸ்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் எங்கேயோ முடியும். ஸோ நம்ம மொழியை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா இருக்குன்னா இங்கே தான் வந்து எல்லாம் நல்லா வந்து அறிவாளி, அதான் வந்து எல்லா துறையில வந்து நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக நம்ம ஜிஎஸ்டிக்கு அங்கே எல்லாம் கட்டுறோம். தர்மேந்திர பிரசாத் அவங்க அங்கே என்னென்ன சொல்கிறாருனாக்கா, நான் கல்விக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து நீதி உதவுவேன். எவ்வளோ தெரிய கீழ்த்தனம் அது கொடுக்க முடியனாக்கா அது அந்த பாருங்கள். அப்போ நாங்கள் ஜிஎஸ்டி கட்டலைன்னா அது கரெக்டாக இருக்குமா? அது மட்டும் கரெக்டாக கட்டிடணும், நாங்கள் நீதி கொடுக்க மாட்டோம். இங்கே யார் கேட்குறேன் ஹிந்தி? அங்கே வந்து என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி வந்துச்சு. ஏன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா அதிலே 30 நாள் ஹிந்தி கற்றுக்கலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. அதை கற்றுக்கிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி ஆச்சு, அவங்களோட மொழி போயிடுச்சு. இங்கே தான் வந்து திணிக்கிறான். இங்கே திணிச்சிட்டு இது வந்து மொழி அழிச்சிடலாம் அந்த ஏம்ல தான் இருக்கேன். ஆனால் இங்கே அது வந்து இங்கே மட்டும் நான் வரேன். பட் திருப்பி நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, நமக்குள்ளே வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து சரி பண்ணணும். உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் வந்து இப்போ பிற மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள் என்ன? இந்தியாவில் எங்கே வேணும் வரலாம் போடலாம், அது எல்லாம் ஒன்றும் இதே கிடையாது. அவங்க ஏன் நம்ம யோசிக்கணும், அவங்க ஹிந்தி தெரிஞ்சிட்டு இங்கே வராங்க. அப்போது வேலை இல்லாதனால தானே இங்கே வராங்க. இங்கே வேலை இங்கே இவங்க ஹிந்தி தரல, ஆனால் ஹிந்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஹிந்தி கற்றுக்கணும், அது தேவையில்லையே. அவங்களுக்கு தான் ஹிந்தி தெரியும், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அவங்க ஹிந்தி தான். ஹிந்தி படிச்சிட்டாங்க, படிச்சுட்டு அறிவாளி இல்லை, அறிவு தான் வளர்க்கலை. அவங்க வந்து அங்கே பக்கம் வந்து கல்வி வந்து அவ்வளோ சரியாக கிடையாது. கல்வி இங்கே தான் இருக்குது, பிஸ்னஸ் வியாபாரம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும். ஹிந்தி தெரியாது, அப்போ ஏன் வந்து இங்கே பானிபூரி விற்றாகணும்? ஸோ வேலை இங்கே இருக்குது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஹிந்தியில் படித்தா ஒன்றும் ஆகாது. நம்ம கம்பல்சரி இங்கே பண்ணோம், பாப்பா தமிழ் தான் பேசுவோம். நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். அவங்களுக்கு வந்து சின்ன இடத்துல தமிழ் வந்து கற்றுக் கொடுக்கணும் ஃப்ரீயாக. வந்து தமிழில் வந்து தான் நேஷ்னல் லாங்குவேஜ் இருக்கணும், தமிழ் தான் வந்து தேசிய மொழி இருக்கணும். ஏன்னா நம்ம மொத்த உலகமே நம்ம ஆள் இருக்கோம், தவறு கிடையாது. நம்ம எல்லாமே சொல்லணும். எம்பி இத்தனை 39 எம்பி இருக்குது, நம்ம ஏன் போய் அங்கே சொல்ல? தேசிய மொழியில் என்ன மொழிவா? ஏன்னா அந்த மொழிக்கு இந்த மொழிக்கு ஒரு பெருமை இருக்குது. நம்ம சொல்லலையே, நம்ம வந்து பேசாமல் இருக்கோம்னாக்கா அவன் அழிக்கிறான். நம்ம சொல்ல அப்படிலாம் கிடையாது, நான் ஹிந்தி பேச மாட்டேன், நீ தமிழ் படி.
நீ தேசிய மொழி ஆக்க நீ அது எப்படி இருக்கு? நம்ம பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போட்டு போட்டு இருந்தா அப்படி பண்றாங்க. ரொம்ப நன்றி. வடக்கு வடக்கு